நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நம்மளுடைய legendary playback singer, the evergreen ஜானகி அம்மா அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். சொல்லு பாலு. Ayyo, I'm always in love with this lady. What can I do? நம்ம பாடலையா ரெக்கார்டிங்ல தப்பு. அதான் சொன்னேன், ஒரு தடவை இல்ல நிறைய தடவை. ஐயோ மகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன தகன பகன ககன மகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன தகன பகன ரகன ஜகன. இசைவானின் இளைய நிலாவில் நம்மளுடைய லிவிங் லெஜெண்ட் எஸ்பிபி சாரோடைய முன்னிலையில நம்மளுடைய குட்டீஸ்லாம் ரொம்பவே ஜோரா பாடிட்டு இருக்காங்கப்பா. ஸோ நம்மளுடைய சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4 12 சிறந்த பாடகர்கள், நம்மளுடைய ஃபென்டாஸ்டிக்கான ஜூனியர்ஸ் இவ்வளோ அற்புதமா பாடிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வார கடைசியில யாரு பெஸ்டா பாடுறாங்களோ அவங்களுக்கு யங் ஒன் ஆஃப் தி வீக் அப்படிங்கிற டைட்டில் மட்டும் இல்லாம யங் ஒன்ஸ் ஃப்ரம் த ஹவுஸ் ஆஃப் NAC ஜுவல்லர்ஸ் வழங்கக்கூடிய 50,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு கிஃப்ட் வவுச்சர் காத்துட்டு இருக்கு. எஸ், அண்ட் அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக பயங்கர டென்ஷனோட ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரு. லெட்ஸ் வெல்கம் ஸ்ரீஹரி. அன்பே ஆறு உயிரே. இந்த பாட்டு ரொம்ப நாம இந்த ஸ்டேஜில் கேட்டது கிடையாது. எஸ்பி சாருடைய பாட்டு ரொம்ப எக்ஸ்பிரசிவ் பாட்டு. அதில் காருண்ய ரசம் அப்படி அடைஞ்சிருக்கு. அந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் சார் கொடுத்துருக்காரு. ஸ்ரீஹரிக்கு எக்ஸ்பிரஷன்னா ரொம்ப பிடிக்கும். அதை நன்னா கொண்டு வரான், நல்லா ப்ரெசென்ட் பண்ணுவான் அந்த பாட்டு.
ஹரி குயிக்கா எஸ்பிபி சார் கிட்ட கேட்கலாம் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததுன்னு. முதல்ல அவனுக்கு ஷவர் கொடுக்கணும். Because degree of difficulty of this song is something extraordinary. ஒரு எல்லோருக்கும் புரிஞ்ச ஒரு ராகம் when இளையராஜா touches it becomes very different. I don't know how he does it. What I liked in you is the expression with which this is a very painful pathos song. இது சத்தியமாக நான் எப்போ பாடினேன்னு ஞாபகம் இல்லை. இந்த பாட்டு எனக்கு ஞாபகமே இல்லை. அது இப்போ நீங்கள் கொடுத்த லிஸ்ட் பார்க்கும்போது தான் எனக்கு புரிஞ்சது. 1994 பாடின பாட்டு சேவந்தி என்ற படம். 20 வருஷம் ஆச்சு. யூஸ்வலாக யாராவது ஒரு தடவை பாடுனா எனக்கு ஞாபகம் வரும். இந்த பாட்டு எதுக்கு ஞாபகம் வரல, இந்த பாட்டு நான் ஏன் மறந்துட்டேன்னு ரொம்ப வெட்கப்படுறேன் நான். அது நினைவுபடுத்தினதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. யுவர் எக்ஸ்பிரஷன் இஸ் ரியலி எக்ஸாம்பிளரி. ரொம்ப ரொம்ப அழகாக அனுபவிச்சு பாடுறீங்க நீங்கள். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஏஜில் பர்டிகுலரில் இந்த பேத்தோ சாங் பாடுறது சாதாரணமான விஷயம் இல்லை. எங்கேயோ ஒரு நோட் பண்ணேன். பெண்மானேன்றீங்க. பெண்மானே எங்கே வருது? நெஞ்சம் அழிந்தாலும் உண்மை காதல் நேசம் அழியாது பெண்மானே. ரொம்ப அழகாக இருக்குயா. இது கேட்டு கூட அந்த பொண்ணுக்கு உன் மேலே காதல் வரலன்னா அது மனுஷியே கிடையாது. அது மிருகம் ஆகிடும், இல்லைன்னா ஒரு சிலை, அவ்வளோதான். இப்போ நீ பாடிய அந்த சங்கத்தை அது எவ்வளவு பேலன்ஸ்டாக பாடிருக்கிறேன்னா ரொம்ப அழகாக இருந்தது. காட் பிளஸ் யூ சார். உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் இருக்குது சார். உங்களோட ஒரு பெரிய ஃபேன் தான் நான். உங்களை பாட்டில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப யதார்த்தமாக பேசுகிறேன் தம்பி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இட் இஸ் நாட் ஏதோ ப்ராக்டிஸ் பண்ணி வந்து பேசுகிற மாதிரி இல்லை. உங்களை பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது ஒன்று போதும். நான் இன்ஸ்பிரேஷனும் நான் நல்லா பாடினது ஃபேன் அது பக்கத்தில் வச்சு உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். நீ ஒன்று பார்க்கும்போது கூட எனக்கு அப்படி தான் இருக்கு. வாங்க. இன்னும் சில வாரங்களில் நம்மளுடைய டாப் 10ல இருந்து ஒரே ஒருத்தருக்கு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4 அப்படிங்கிற டைட்டில் மட்டும் இல்லாம அருண் எக்ஸலோ டெம்பிள் கிரீன் டவுன் வழங்கக்கூடிய 70 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு அழகான டவுன் ஹவுஸ் காத்துட்டு இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த வாரம் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்பிபி ஐயா அவர்கள் பாடின பாடல்களை வந்து நம்ம பசங்களாம் வந்து பாடிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாரியே கூப்பிட்டு ஒரு எக்ஸ்க்ளூசிவா நம்மளுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ண வச்சா எப்படி இருக்கும்? ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குமே. ஏன்னா அவங்க பாடும்போது சின்னதா 2-3 வரிகள் மட்டும் சார் பாடுவாரு. அப்பவே சார் ஃபுல் சாங் பாடிடுங்க சார், ஃபுல் சாங் பாடிடுங்க சார் அப்படின்னு கேட்கறதுக்கு எங்களுடைய மனசு தவிக்கும். இப்போ we want one full song சார். நீங்க பாடி நாங்க கேட்கணும். we want that moment on Super Singer. அங்கே வந்து பாடலாம் இல்லையா? கண்டிப்பா சார். ப்ளீஸ் put your hands together for the evergreen SPB song. தன்னந்தனந்தனந்தம் நந்தனந்தம் 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 நந்தந்தனந்தம் 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 என்னாதமே வா சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை கண்கள் வந்தும் பாவையின்றி பார்வையில்லை ராகங்களின்றி சங்கீதமில்லை சான்றுதான்
ஜாதி முல்லை காணவில்லை. திருமுகம் வந்து பழகுமோ, அறிமுகம் செய்து விலகுமோ, விழிகள் நீர் துளிகள் வழியுமோ, அது சுடுவதை தாங்க முடியுமோ, கனவினில் எந்த உயிர் உறவாகி விடிகையில் இன்று அழுது பிரிவாகி தனிமையில் எந்த இதயம் சருகாகி உதிருமோ, திரைகளிட்டாலும் மறைந்து கொள்ளாது, அணைகளிட்டாலும் வழியில் நில்லாது, பொன்னி நதி கன்னி நதி ஜீவநதி, விழிகள் அழுதபடி கரங்கள் தொழுதபடி சிறைகளும் கொடிபட வெளிவரும் ஒரு கிளி இசை என்னும் மழை வரும், இனி எந்த மயில் வரும், ஞாபக வேதனை நீருமோ, ஆடிய பாதங்கள் காதலி வேதங்கள் ஆடிடுமோ, 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 ஆடிடுமோ. ராஜதீபமே எந்தன் வாசலில் வாராயோ, குயிலே 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 குயிலே, உந்தன் ராகம் நெஞ்சில் நின்று ஆரும் ராஜதீபமே. நான் தேடி வந்த ஒரு கோடை நிலவு அவள் நீதானே நீதானே, மன கண்ணில் நின்று பல கவிதை தந்த மகன் நீதானே நீதானே நீதானே, விழியில்லை எனும் போது வழி கொடுத்தாய், விழி வந்த பின்னால் ஏன் சிறு கொடுத்தாய், விழியில்லை எனும் போது வழி கொடுத்தாய், விழி வந்த பின்னால் ஏன் சிறு கொடுத்தாய், நெஞ்சில் எங்கும் உந்தன் பிம்பம், நெஞ்சில் எங்கும் உந்தன் பிம்பம், சிந்தும் சந்தம் உந்தன் சொந்தம், தத்திச் செல்லும் முத்துச் சிற்பம், கண்ணுக்குள்ளே கண்ணீர் வெப்பம், இன்னும் என்ற நெஞ்சில் அச்சம், கண்ணில் மட்டும் ஜீவன் மிச்சம், முல்லைப் பூவில் முள்ளும் உண்டோ, கண்டுகொள்ளும் இந்த வேஷம் என்ன ராஜதீபமே. சச சச நி சனி சனி சரி சனி சனி சரி சரி ரி சரி ர ப ர நி சரி, ரி க ரி க ச க ரி சனி சரி நி சரி சனி ர ப த சனி சனி ர ப ப ப த ப, சானி சனி நி சனி ர ப ப ம த ப நி த சனி த ப ப ப, சரிக சரிக நி சரி க ம ப க ம ப க ம ப ம ப த ப த நி, ரி ச நி ச ச நி த நி ப த நி ச ச ச ச த நி ச ரி க ரி ச நி ச நி த நி த ப த க த க தோ த க ட தோ த க ட தோ த க தி வி தோ த க ட 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 தோ, மகன
ஜாதி முல்லை இங்கு விரிஞ்சிருக்கிறதே. தேங்க்யூ. நன்றி. ட்ரூலி ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் சிங்கர்ஸ் எவர் சார். நாங்க சொன்னது உண்மை உண்மை உண்மை. இந்திய இசையின் கோஹினூர் வைரம் தான் உங்களை வந்து நாங்க பெருமையா சொல்லிக்கிறோம். ஒன் மோர் டைம் ப்ளீஸ் புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர் ஃபார் எஸ்பிபி சார். உங்களுக்கு நன்றி. ஒரு ரிஹர்சல்ஸ் இல்லாமல் ஒரு பிழையும் இல்லாமல் அமர்க்களமாக வாசிச்சிருக்காங்க. எல்லோருக்கும் நன்றி. காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். நான் உலகத்திலேயே நான் என் மாதிரி ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் யாருமே கிடையாது. எத்தனை இதயத்தில் எனக்கு இடம் கொடுத்துருக்கீங்க நீங்கள் எல்லாம். அண்ட் ஐம் வெரி கிரேட்ஃபுல் டு ஆல் தட். இது நான் எப்படி பாடுறேன்னு எனக்கே தெரியாது, எனக்கே புரியாது. என் பாட்டு கேட்டு எனக்கு பாட்டு கொடுத்தவங்களுக்கும், அது இசையமைத்தவங்களுக்கும், இந்த பாட்டுக்கள் எழுதினவர்களுக்கும், ரெக்கார்ட் பண்ணினவங்களுக்கும், நல்லா நடித்தவங்களுக்கும், என்னோட சேர்ந்த சகப்பாடகிகளுக்கும், கேட்டு என் பாட்டுகள் திரும்ப திரும்ப பாடி இன்னும் என் பாட்டுகள் நம்ம பாட்டுகள் பாப்புலர் பண்ணும் எல்லா 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 மேடை பாடகர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லா இருங்க. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். இம்முறை நம்மளுடைய ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4ல முதல் ரன்னர் அப்பா வரக்கூடிய குழந்தைக்கு விகே ட்ரைகாலஜன் ஹேர் கிளினிக் வழங்கக்கூடிய 1 கிலோ தங்கம் அன்பு பரிசா காத்துட்டு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to the Airtel Super Singer Junior 4 powered by Energy Tharum Gold Winner, co-presented by Arun Excello and NAC Jewelers. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். இசைவானின் இளைய நிலா நம்ம வந்து எதிர்பார்த்ததை விட ரொம்ப 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 அருமையா போயிட்டு இருக்கு. முதல் சுற்றோடைய எண்டுக்கு நம்ம வந்தாச்சு. இரண்டாவது சுற்று நம்ம வந்து ஆரம்பிக்க போறோம். இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நம்மளுடைய டாப் 12 கண்டெஸ்டன்ஸ்ல இருந்து சில பேர் சாக்லேட் ஷவர்ஸ் இல்ல டெடி பேர் ஷவர்ஸ் வாங்கியிருக்கீங்க. அவங்களுக்கு ஒரு பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுத்துடலாம். ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஷவர் வாங்கினவங்க இந்த ரவுண்ட்லயும் ஒரு ஷவர் வாங்கினாங்க அப்படின்னா அவங்க டைரக்டா செலக்டட் டு தி டாப் 10. சூப்பர். பட் செகண்ட் ரவுண்ட் என்ன அப்படின்னு கேளுங்களேன் கப்ஸ். கம் ஆன் ஆஸ்க் மீ. செகண்ட் ரவுண்ட் என்னமா? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அவங்க வந்து சோலோவா பாடிட்டாங்க. ஆனா செகண்ட் ரவுண்ட்ல டூயட் சாங்ஸ் பாட போறாங்க 12 பேருமே. அவங்க கூட பாடுறதுக்கு நம்மளுடைய சூப்பர் சிங்கர் ஃபேமிலில இருக்கக்கூடிய சீனியர்ஸ்லாம் வர போறாங்க. யாரு நம்மள மாதிரி? நம்ம ஆங்கர்ஸ். ஓகே. நம்ம பேச்சோட நிறுத்திக்கணும். சரி. ஓகே. நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர்ஸ் நமக்கு ரொம்பவே பிடித்தமான சூப்பர் சிங்கர் சீனியர்ஸ் வர போறாங்க. நம்மளுடைய டாப் 12 கண்டெஸ்டன்ஸோட பாட போறதுக்கு. பாவனா எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். சொல்லுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நம்ம எஸ்பிபி சார் ஐயாவுடைய பாடல்களை வந்து நம்ம பசங்க பாடினாங்க. சோலோ பாடல்களை அப்படியே சோலோவா. இப்ப டூ ரவுண்ட்னு சொன்னா அப்ப கூட பாடினவங்க யாரு, யாரோட பாடல்கள் பாட போறாங்க, கொஞ்சம் டீடைல்ஸா சொல்லுமா? எஸ் எஸ்பிபி சாரோட இணைந்து இந்த அற்புதமான டூயட்ஸ் ஒரு பியூட்டிஃபுல்லான லெஜெண்டரி பின்னணி பாடகி பாடியிருக்காங்க. அவங்களும் இங்க வந்து நம்மளுடைய பசங்களை பிளெஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் வந்து ஃபீல் பண்றேன். நம்ம ஃபீல் பண்றோம் இல்லையா? எஸ்பிபி சார் அதுக்கு அப்புறம் இப்போ நீங்க கூப்பிட போற ஒரு பியூட்டிஃபுல் லேடி. எஸ். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல்களை தான் அடுத்த ரவுண்ட்ல நம்ம பசங்க பாட போறாங்க. எஸ். இவங்கள பத்தி சொல்லணும்னா இவங்க வந்து சூப்பர் சிங்கரோட செல்லம் அப்படின்னு நாங்க வந்து சொல்லிப்போம். அது மட்டும் இல்லாம எஸ்பிபி சார் சொன்ன ஒரு விஷயத்தை நான் வந்து பாரோ பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நிறைய சிங்கர்ஸ் வந்து வார்த்தைக்கு வார்த்தை நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுப்பாங்க. ஆனா இவங்க வந்து ஒவ்வொரு லெட்டருக்கும் நடுவுல எக்ஸ்பிரஷன் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாரு. அண்ட் அவரே த ஒன் அண்ட் த ஒன்லி அப்படின்னு சொன்ன நம்மளுடைய லெஜெண்டரி பிளேபேக் சிங்கர் தி எவர்கிரீன் ஜானகி அம்மா அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம்.
வெல்கம் ஜானகிமா. and இது மட்டும் இல்லாமல் ஐ திங்க் இந்த நாளில் வந்து இன்னொரு ஒரு ஸ்பெஷலான விஷயம் அடங்கி இருக்கு. முதல் முறையாக ஒரு தமிழ் தொலைக்காட்சியின் ரியாலிட்டி ஷோவில் எஸ்பிபி சார் அண்ட் ஜானகி அம்மா இணைந்து ஒரு ஜட்ஜிங் பேனல்ல உட்கார போறாங்க. திஸ் இஸ் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஆன் தமிழ் டெலிவிஷன். அதுவும் சூப்பர் சிங்கர்ல இந்த விஷயம் நடக்குது அப்படிங்கிறது ரொம்ப 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 பெருமையா இருக்கு எங்களுக்கு. உங்களுடைய காம்பினேஷன்ல எக்கச்சக்கமான பாடல்கள் நாங்கள் வந்து மறுபடியும் 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 கேட்டுக்கிட்டே இருக்கோம் இந்நாள் வரைக்கும். அண்ட் இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான காம்பினேஷன்ல நமக்கு வந்து இவ்வளோ பாடல்கள் கொடுத்த இந்த டூவோவை சேர்ந்து பார்க்கறதுல அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. அன்னைக்குமா லாஸ்ட் டைம் நீங்கள் வரும்போது உங்களை வந்து வீட்டுக்கு போக விடுறதுக்கு எங்களுக்கு மனசே இல்லை. அதனால தான் மறுபடியும் உடனே நாங்கள் உங்களை கூப்பிட்டு வந்துட்டோம். தேங்க்யூ தேங்க்யூ. இந்த மேடையில் எஸ்பிபி சாரை சந்திக்கிறதுல உங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும் இல்லையா? எல்லாரும் சந்திக்கிறதுலயும் சந்தோஷமே. லாஸ்ட் டைம் இவங்க எல்லாரையுமே சந்திச்சிட்டீங்க. மட்டுமா இந்த ஆளு மட்டுமா? இல்ல இல்ல அவங்க சொன்னது நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாரும் எனக்கு முக்கியம். இல்ல எல்லாரும் முக்கியம்தான். நம்ம முதல் தடவை ஒரு ரியாலிட்டி ஷோல 2 பேர் வந்திருக்கிறோம். கரெக்ட். அதை பத்தி தான். சந்தோஷம். அவ்வளவுதானா? வேற என்ன சொல்லணும்? நீங்க சொல்லுங்க சார், உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம், என்ன ஃபீல் I always I love this lady and we always cherish a great relationship. எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர் அவங்க ஃபேமிலியில் நான் ஒருத்தன். இது இல்லாமல் பெரிய சங்கீத குடும்பத்தில் ஒரு தலைவியாக இருக்காங்க அவங்க. நாங்கள் எல்லாம் சிஷ்ய பிள்ளைகள். உண்மை சொல்லப்போனால் எவ்வளவோ கற்றுக்கிட்டோம் அவங்கள பார்த்து. நான் 2-3 எபிசோட்லேருந்து நான் சொல்லிட்டே இருக்கேன் இல்லையா, ஒவ்வொரு தடவையும் ஷீ இஸ் சம்திங் ஸ்பெஷல். ஷீ இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல். ஷீ இஸ் நாட் ஓன்லி டு மீ, ஷீ இஸ் ஸ்பெஷல் டு எவ்ரிபடி. எனக்கு டைனமிக்ஸ்ன்றது நான் கற்றுக்கினது அவங்க கிட்ட இருந்து தான். ஹவ் எ மாடுலேஷன் கேன் பி டன். ஷீ டாட் மீ ஸோ மச். ஐ லேர்ன் ஸோ மச் ஃப்ரம் ஹர். இதில் வந்து இது சத்தியபீடம்னு சொல்கிறேன் நான். இந்த இங்கே பொய் சொல்கிறதுக்கு அவகாசமே கிடையாது. எனக்கு எல்லோருமே எனக்கு குருக்கள். அதில் வந்து பெரிய குரு ஜானகி. தேங்க்யூ தேங்க்யூ. ஜானகிமா கடந்த 3 நாட்களா உங்களை பத்தி எவ்வளோ விஷயங்கள் எங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காரு எஸ்பிபி சார். நிறைய பேசியிருக்காரு. ஸோ அது எல்லாமே உங்ககிட்ட நாங்கள் சொல்கிறோம். இதுக்கப்புறம் அதனால் என்ன நடக்க போகிறதுன்னா, நாங்கள் எல்லாம் வாய் மூடிக்கிட்டு ஜானகி அம்மா என்னென்ன பேசுகிறாங்களோ அதுதான் கேட்க போகிறோம். நான் என்ன பேசுவேன்? என்ன பேசுவீங்க? எல்லாம் பேசுவீங்க. நீங்கள் ஏன் பேச மாட்டீங்க? நீங்களும் மனோஜி தான் யூஸ்வலாக இமிடேட் பண்ணுவாங்க. அவன் ரொம்ப பர்ஃபெக்டாக இமிடேட் பண்ணுவான். நான் சும்மா சொன்னேன். டேய் பண்டா எப்படி இப்போ ஜானகி அம்மா எப்படி பேசுவாங்க சொல்லு. எடுத்துக்கடா மைக்கெடு. she loves it. பாவம். கம் பேசுடா. சொல்லு பாலு. அவ்வளோதான். இன்னும் தெரியுமா, அதுதான் தப்பு. ஷீ வில் நெவர் கால் மீ பாலு. இதுவரையிலும் யாருமே கூப்பிடாத ஒரு என்னை கூப்பிடுறது அவங்க சுப்பிரமணியம் கூப்பிடுறது அவங்க தான். வேற இதுவரையிலும் முதல் நாள்ல இருந்த பாலு எஸ்பி ஒண்ணுமே இல்லை, சுப்பிரமணியம் தான். உங்களுக்கு எந்த படம் ஞாபகம் வருது? சுப்பிரமணி. ஒரு தடவை கூப்பிடுங்களேன் ஜானகிமா, நாங்களும் கேட்குறோம். சாதாரணமாக சுப்பிரமணியம்னு தான் கூப்பிடுவேன். திட்டணும்னா திட்டுற கூட சுப்பிரமணியம் தான் திட்டுவேன். அடிச்சிருக்காங்க திட்டுறதா? ஆஹா இவ்வளோ விஷயங்கள் இருக்கா, நாங்க எல்லாமே தெரிஞ்சுக்கணும். பெண்ணு கிண்ணெல்லாம் எடுத்து வீசி போட்டிருக்காங்க என் மேல. இப்படி இருந்து கூட அதுல சிரிப்பு. ஐயோ, ஐ எம் ஆல்வேஸ் இன் லவ் வித் திஸ் லேடி, வாட் கேன் ஐ டூ? எங்க ஊர்ல வந்து இவங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. என் சொந்த ஊர் வந்து இவங்களுடைய மாமனாரோட ஊர். ஸோ மருமக எங்கள் ஊருக்கு. அங்கே ஒரு ஷீ இஸ் லிட்டில் டிஃபார்ம்டு லேடி. அவங்கள பார்க்குறதுக்காக இவங்க சென்னையிலேருந்து வரும்போது அந்த வீட்டுக்கு சம்மந்தப்பட்ட ஒருத்தர் என் ஃப்ரெண்டு. ஜானகியம்மா வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சு நாங்கள் சின்ன பசங்க அந்த ஜன்னலெல்லாம் பிடிச்சி ஏறி ஆஃப் நிக்கர் போட்டுக்கிட்டு எப்படி இருப்பாங்க ஜானகி பார்க்கணும், அப்படியெல்லாம் பார்த்துருந்தா எங்களுக்கு இவங்களோட சேர்ந்து பாடக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சது. ஏன்னா வாட் எ ஸ்க்ரீன் பிளே இட் இஸ். காட் வாஸ் கிரேட். நான் எப்போவுமே சொன்ன மாதிரி நான் முதல்ல என் மைண்டுக்குள்ளே நீ பிளேபேக் சிங்கர் ஆகவேன்னு விதை போட்டது அவங்க தான். ஒரு காம்படிஷனில் சொல்லியிருப்பாங்க அவங்க. ஷீ வாஸ் த ஃபஸ்ட் லேடி டு சே தட். என்ன பண்ணுற அப்படின்னாங்க. நான் மெட்ராஸில் தான் இன்ஜினியரிங் படிச்சுன்னு இருக்கிறேன்னு. நல்லா பாடுறியா நீ, ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, நீ ஏன் சினிமாவில் ட்ரை பண்ணக்கூடாதுன்னாங்க. நான் சரி என்னங்க அது. அப்போ எனக்கு என்ன வயசு 17 இயர்ஸ் ஆர் 16 இயர்ஸ். எனக்கு யார் கொடுப்பாங்க என்ன? ஏன் நல்லா பாடுறியே, ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்னாங்க. எனக்கு சொரஞானம் இல்லை, ஒன்றும் படிக்கல. எனக்கும் தெரியாதியா நான் பாடலையான்னாங்க.
எனக்கு நிஜமாக வந்து ஜோக் பண்ணுறாங்க, என்னங்க சொல்கிறீங்க நீங்கள் சிங்கார வேலை முதல் கொண்டு ஆயிரக்கணக்கான பாட்டெல்லாம் பாடிருக்கீங்க. சத்தியமாக நான் யாருக்கிட்டேயும் போய் இசை பயிற்சி பண்ணதே கிடையாது. நானே பாடும்போது நீ ஏன் பாடக்கூடாதுன்னு அப்படி ஒரு ஊக்கம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் நான் மெட்ராஸில் ஐ வெண்ட் அண்ட் tried my luck and after some time I got it in வச்சுக்கோங்க, அது வேறு விஷயம். பட் தி ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன் கேம் ஃப்ரம் திஸ் கிரேட் லேடி. நான் ஒன்று சொல்கிறேன். இப்போது இன்ஸ்பிரேஷன் எத்தனையோ பேருக்கு கொடுப்போம். ரொம்ப நல்லா பாடிருக்கே, இன்னும் சினிமாவில் பாடின பிரமாதமாக இருக்கும் சொல்லுவோம். ஆனால் அவங்க லக்கு வேணும், அந்த டேலண்ட் வேணும், கடவுள் அனுகிரகம் வேணும். அது எல்லாமே இந்த பையனுக்கு இருக்குது. அதனால தான் முன்னுக்கு வந்திருக்கான். கேவலம் நான் சொன்னதுக்காகவே சொல்லாதே. அம்மா, நீங்கள் சொன்னதுக்காக நான் வந்திருக்கிறேன்னு சொல்லலை. எனக்கு ஒரு ஊக்கம் கொடுத்தது முதல்ல நீங்கள். அதை வச்சு தான் நான் கொஞ்சம் ரன்னிங் ரேஸ் ஸ்டார்ட் பண்ணேன். நான் ரேஸுக்கே போகணும்னு நினைக்கலையே. இங்கே பாதை இருக்குடா, நீ கொஞ்சம் ரன் பண்ணி பாருன்னு முதல்ல சொன்னது. ஆக்சுவலாக ஒருத்தர் வாய்ஸ் இமிட்டேட் பண்ணாமல் ஒரிஜினாலிட்டி இருந்தது. அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. சங்கதிகள் எல்லாம் பேருக்கா எல்லாம் ரொம்ப நல்லா பாடினான். நேச்சுராலிட்டி அதை பார்த்து எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. சினிமாவில் பாடினா பிரமாதமாக இருக்கும்னு நினச்சேன். சூப்பர். இந்த ஒரு ரொம்ப ரொம்ப அழகான மோமெண்ட்டை எங்களுக்கு கொடுத்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப 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 எத்தனை சந்தோஷமா பாட்டு இருக்குப்பா. இந்த அம்மாவோட. ஐயோ கடவுளே, how many beautiful songs I sung. Really, it's a pleasure. நீங்க பேசும்போதே உங்களுடைய வெளிப்படையான அஃபெக்ஷன், அட்மிரேஷன் பெரிய எல்லாமே தெரியுது. பெரிய இன்னும் தொடர்ந்து அத்தியாயங்க அது. பேசணும் சார் உங்க கூட. பெரிய கண்டிப்பா. அத்தியாயம் அது. அங்கே போயிடலாம் நாங்கள். கண்டிப்பா சார். இந்திய திரை இசையின் 2 மிகப்பெரிய பொக்கிஷங்களாகிய ஜானகிமா and SPV sir along with our fantastic judges and Anandji. ஸோ நம்ம வெயிட் பண்ணாமல் இப்போ செகண்ட் ரவுண்ட் ஆரம்பிக்க போகிறோம், டியூட் ரவுண்ட். முதல் பாடலை பாடுறதுக்கு லெட்ஸ் வெல்கம் அனுஷ்யா and Roshan. ஓ வசந்த ராஜா கண்டிப்பாக ஒரு ஈஸி சாங் இல்லை, அதுவும் அனுஷ்யாவுக்கு. ஏன்னா அனுஷ்யாவுக்கு வந்து மெலடி ஸ்ட்ராங் பாயிண்ட்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த சாங் இப்போ கேட்கறதுக்கு வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அவர் மெலோடிக் சாங்க்கு வேணுங்கிற டோன் என்னன்னா புரிஞ்சுட்டு இருக்கா. இப்போ ரொம்ப ஈஸியாக வருது. ஆகையால் அனுஷ்யாவுடைய பேண்ட் வித் இன்க்ரீஸ் ஆகுது. கண்டிப்பாக இந்த ஷோவில் நன்னா வளர்ந்துருக்கா. பஞ்சு மேகங்கள் உன் பிஞ்சு பாதங்கள் மண் தொட்டதால் இன்று செவ்வானம் போலாச்சு. வெண் சொர்க்கமே பொய் பொய் என் சொர்க்கம் நீ பெண்ணே. வெண் சொர்க்கமே பொய் பொய் என் சொர்க்கம் நீ பெண்ணே. சூடிய பூச்சரம் வானவில் தானோ தேன் சுமந்த ரோஜா. உன் தேகம் என் தேசம் என்னாலும் சந்தோஷம். என் தாகங்கள் தீர்ந்திட நீ பிறந்தாயே. தேன் சுமந்த ரோஜா. ஓ
சுமந்த ரோஜா ஓ அனுஷ்யா, ரோஷன் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக பாடியிருக்கலாம். ஏன்னா இப்போ தான் வந்து 2 பரோட்டாவை நம்ம பாவனை வாயில் வச்சு அம்மிக்கு சாப்பிட்டு இருக்காங்க. அப்படியே என்ன உடனே உள்ளே வந்துட்டோம். ஓகே, நீ சாப்பிடுமா பொறுமையாக சாப்பிடு. அனுஷ்யா, ரோஷனோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம கேட்டுடலாம் மேடம் கிட்ட. என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு, ரொம்ப நல்லா பாடு. 2 பேரும் ஒரு சங்கதி விடாம ஃபர்ஸ்ட் கிளாஸாக பாடிருக்காங்க. தேங்க்யூ மாடுலேஷன்ஸோட வாய்ஸும் ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. I second it, Your Majesty. I think I am falling in love with you. நீ சிரிச்சுக்கிட்டு பாடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. You just smile and sing. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. அது that's a beautiful quality in a singer. அந்த சிரிச்சுக்கிட்டு ரொம்ப ரொம்ப அழகா இருந்ததுமா. God bless you. Both of you sang so very well. Very very well. தேங்க்யூ சார். நிஜமா, அதாவது இந்த நேரத்தில் ஒவ்வொரு பாட்டு அவங்க பாடிய அற்புதமான பாடல்கள் நீங்கள் எடுத்து இந்த மேடையில் பாடும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் 3 பேருக்கும் என்ன சொல்கிறது, ஷவர் எடுத்துக்கோ. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அனுஷ்யா. அனுஷ்யாக்கு இந்த 2 சுற்றுக்கள்ல ஒரு சுற்றுல தான் ஷவர் கிடைச்சிருக்கு. ஸோ லெட்ஸ் see what happens. Okay, we'll hope for the best. கண்டிப்பா அந்த ஷவர்ல உங்களுக்கும் பங்கு இருக்கு. Thank you very much ரோஷன். It's always a pleasure seeing you. Thank you. ஆசை இருக்கு. சொல்லு கண்ணா. நான் ஜானகி அம்மா கிட்டயும் எஸ்பிபி சார் கிட்டயும் ஹக் வாங்கணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடுத்ததா வந்து பாட போறது நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4ல இருந்து ஜெசிகா அண்ட் நம்மளுடைய சூப்பர் சிங்கர் சீனியர் ஸ்டார் நிக்கில். பனிவிழும் இரவு மெலோடிக் சாங் ஆகியால் ஜெசிகாக்கு ஒரு பொருத்தமான பாட்டு. ஆனால் இந்த சாங் ரொம்ப கண்ட்ரோல்டாக பாடணும், அதர்வைஸ் விலகிடும். ஜெசிகா இதை நன்னா பாடுவ, நிக்கில் மேத்யூ கூட பாட போறா. ஷில் டு வெல்.
எஸ்பிபி சார், நிக்கில் மேத்யூ வந்து சூப்பர் சிங்கர் 1 உடைய டைட்டில் வின்னர் நீங்க தான் கிரவுன் பண்ணீங்க. இல்லை அதுக்கப்புறம் அவர் நிறைய ப்ரோக்ராம்ஸில் நாங்கள் சேர்ந்து பாடிருக்கிறோம். I remember the day when I was with him on the stage. He received the memento that night. Congratulations. அண்ட் உங்கள் கிராஃப் நான் பார்த்துட்டே இருக்கிறேன். நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் சாதிச்சதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ சார். ரொம்ப அழகாக, ரொம்ப டீசெண்டாக, ரொம்ப பேலன்ஸ்டாக பாடினீங்க. தேங்க்யூ சார். தேங்க்ஸ் ஃபார் சிங்கிங் அவர் சாங் ஸோ பியூட்டிஃபுல்லி. ஜெசிகா, உங்களுக்கு இது ஸ்ருதி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குன்னு தெரியுது. கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு கூட பாடிருக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. பட் இன் ஜெனரல் இட் வாஸ் ஸ்லைட்லி, தி பிச்சிங் வாஸ் ஸ்லைட்லி ஃப்ளாட். அவ்வளோதான். தானரா தர தானா தானனா தாரா தரிரி தா அந்த அந்த காந்தாரம் போகும்போது செகண்ட் டைம் கரெக்டாக வந்துடுங்க. அது வாம பாடுறதுக்கு பிரச்சனை ஆகுது. நாங்கள் கூட முதல் தடவை ஸ்டேஜில் பாடினா இத்தனை தப்புகள் பண்ணுவோம், அது வேற விஷயம். பட் இங்கே உட்கார்ந்து இருக்கிறதுனால சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு இல்லையா, அதனால சொல்கிறேன். பட் அதர்வைஸ் தி மூட் வாஸ் வெரி நைஸ்லி புட். ரொம்ப மூடி சாங் இல்லையா அது, ரொம்ப ரொம்ப அழகான டெம்போ. இது சேர்ந்தே பாடினோம் நாங்கள் 2 பேர். வி போத் சாங் டுகெதர். தனித்தனியாக பாடின பாட்டு இல்லை. ஐ திங்க் இஃப் ஐ எம் நாட் ஃபர்காட்டன் திஸ் இஸ் லைவ் ரெக்கார்டிங் ஆல்சோ நினைக்கிறேன் நான். பியூட்டிஃபுல் கம்போசிஷன் பை ராஜா அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு ராஜா சார். ஜானகிம்மா சொல்லுங்க, எப்படி பாடினாங்க இவங்க 2 பேரும்? சொல்கிறதெல்லாம் சொல்லியாச்சு சுப்பிரமணியம். சுப்பிரமணியம் சொல்றதெல்லாம் சொல்லியாச்சு. ஜானகியம்மா இன்னும் ஆரம்பிக்கலையே. அந்த லைன் ஒரு வாட்டி பாடுக்கண்ணா, இந்த மேலே போகிற லைன். அது ஃப்ரீயாக பாடு, அப்படி பாடக்கூடாது. ஃப்ரீயா ஓப்பனா பாடு. தனிமையே கரெக்ட். அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? தரீரதா லரரதாரா தரரதாலா. But otherwise it was nice. நல்லா பாடிருக்கேன் கண்ணா, 2 பேரும் ரொம்ப நல்லா பாடிருக்கீங்க. மாடுலேஷன் சொல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு. சும்மா ஏதோ கொஞ்சம் அப்படி இப்படி ஆனது நம்ம பாடலையா ரெக்கார்டிங்ல தப்பு. அதான் சொன்னேன், இத்தனை தடவை பாடுனதுக்கு அப்புறம் தான் ஃபைனல் டேக் ஓகே ஆகுது. நாங்க ஒரு வாட்டி நாங்களும் தப்பு பாடுவோம். ஒரு தடவை இல்ல, நிறைய தடவை. நிறைய ரியலி we make at least 5-6 டேக் எடுத்துப்போம் இந்த பாட்டு. இன்னொரு டேக் பண்ணுவோம். அவ்வளவுதான். பாவம் ஒரே வாட்டி தானே பாடணும், அதனால கொஞ்சம் அப்படி இப்படி ஆனாலும் பரவாயில்லை. ஒன்றும் பரவாயில்ல. ஐயோ நல்ல காலம் அந்த கையில மைக் இருந்தது. ஆக்சுவலி நாங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கிறது வந்து இந்த ஜட்ஜிங் பேனல் பெருக பெருக அடி வாங்குறவங்க வந்து டிஃப்ரெண்ட் ஜட்ஜஸ் ஆகுறாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து உட்கார்ந்தோட மனசு சீனியாரிட்டிக்கு இருக்கிறது அது ஒரு மரியாதை அவங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா? அவங்க அடிச்சாலும் நாங்க வாங்கிக்கிறோம். ரொம்ப அழகா செல்ல அடிதான். நான் பெரியவ தானே, பரவாயில்லை. அதான் சொன்ன சீனியர்னா பெரியவ தான்னு அர்த்தம். சீனியர் வேற, சீனியர் முன்ன விட சின்னவ கூட இருக்கலாம். நிஜமாவா? ஆமா இருக்கலாம். ஆமா இல்ல வயசானவ. சே அப்படிலாம் பேசக்கூடாது நீங்க. ஜானகி அம்மாவுக்கு எப்பவுமே வயசாகாது, தோற்றத்துக்கு தான் அப்படி இருப்பாங்க தவிர for me she is always a 16-year-old kid. அப்ப தோற்றத்துல நான் கிழவியாவா இருக்கேன்? இல்ல அவ யார் என்கிட்ட கூட சொல்லாம சொல்றேன் பாத்தீங்களா கிழவின்னு சொல்லி. சீ இல்லையா, எப்போதுமே ஜானகி அம்மா வந்தாங்கன்னா 8 வயசு பாப்பான்னு சொல்லி தான் நாங்கள் இன்ட்ரோடக்ஷனே கொடுப்போம். எக்ஸாக்ட்லி, அது ரொம்ப ஓவர் இல்லை, அதனால தான் நான் 16ன்னு சொன்னேன். ஆமா 16. அது போன வருஷம் அப்படி இப்போ டபுள் ஆயிடுச்சு. இதெல்லாம் இருக்கட்டும், நல்லா பாடுங்க, ரொம்ப நல்லா இருக்கு. பெஸ்ட் ஆஃப் லக். போயிட்டு தேங்க்யூ ஜெசிகா, தேங்க்யூ நிக்கில். ஜானகி அம்மா வந்து எஸ்பிபி சாருக்கு கொடுத்தது செல்ல அடி, நான் மாகாப்பாக்கு கொடுக்க போறது நல்ல அடி. சத்தம் கேட்கல. கேட்கலையா? ஐயோ மைக்கு பிடிங்க. அடிமா நீங்க அடிக்க, நாங்கள் எஃபெக்ட்ஸ் கொடுத்துக்கிறோம்.